ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒரு குழந்தை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை இடமாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுபவர்களை மாற்றம் செய்ய ஆணை. வரும் 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தலைமைச் செயலர், நிதித்துறை செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தொடர் போராட்டம் நடத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 ஒதுக்கீட்டை கொண்டுவர வைத்தோம். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆட்சியில மருத்துவ படிப்பில் மட்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆனா நாம தான் அதுக்காக தொடர் போராட்டம் நடத்தி அதை கொண்டு வர வச்சோம். இப்ப நாம ஆட்சிக்கு வந்து என்ஜினியரிங், அக்ரி, சட்டம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தோம். பொய் சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். 7.5 உள் இடஒதுக்கீடு தொடர்பான முதல்வரின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காங்கிரஸ் குழு அமைத்து 70 நாட்களாகியும் திமுக பேச்சுவார்த்தையை தொடங்காதது ஏன்? தொண்டர்கள் வேதனையில் இருப்பதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆதங்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. சட்டமன்ற அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் தோழமை கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் திமுக அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என கனிமொழி பேட்டி. வரும் தேர்தலில் காங்கிரசுடன் இணைந்தே செயல்படுவோம் என்றும் உறுதி. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். தேமுதிகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதை ஒப்புக்கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். சிலர் மத்திய அரசில் பதவியை எதிர்பார்ப்பதாகவும் பேட்டி. தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும் மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் எதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. தேமுதிக இரு கட்சியினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமல்ல என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை. கூட்டணி கட்சி அதெல்லாம் ஒரு கட்சி, பெரிய கட்சியை பத்தி பேசணும். வரும் 14ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா சேலம் வருவதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மையக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க திட்டம். வட தமிழ்நாட்டின் RSS மாநில செயற்குழு உறுப்பினராக கேசவ விநாயகன் நியமனம். தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லெண்ண பொறுப்பில் செயல்படுவார் என அறிவிப்பு. கேசவ விநாயகன் நல்ல மனிதர். அவருக்கு RSSல் வேறொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பணிப்பொரு விளைவாக விலகல் என்ற தகவல் பரவிய நிலையில் அண்ணாமலை பதில். கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர். RSS இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்களை திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க.
அதனால கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில் கமலாலயத்தை சந்தித்து விட்டு வந்தோம். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. கட்சியும் சின்னமும் தங்களுக்கே சொந்தம் என அன்புமணி பேச்சு. சில துரோகிகள் ராமதாசிடம் பொய்யாக கூறி அவரது மனதை மாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி நம்ம சின்னம் நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாது. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துரோகிகள். சென்னை பாரிமுனையில் தாவேக நிர்வாகிகள் மீது ஆளுங்கட்சி ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியதாக விஜய் கண்டனம். தாவேகவுக்கு மக்களிடையே பெருகும் செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர் பிரச்சனையில் சென்னை மாநகராட்சி உழைப்போர் உரிமை இயக்கம் இடையே சுமூக உடன்பாடு. மனுவை ஏற்று மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தங்க விலை சவரனுக்கு 560 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 1,16,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. 3 லட்சம் ரூபாயாக தொடரும் 1 கிலோ வெள்ளி. கோவை திருப்பூரில் இன்று முதல் 50% ஜவுளி உற்பத்தி நிறுத்தப்படும். நூல் விலை உயர்வை கண்டித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. விலை உயர்வு வந்துங்க புதுசாக ஆல்ரெடி இந்த ஒப்பந்தங்களில் ஏற்படுத்தி அங்கிருந்து வரக்கூடிய வியாபாரிகள்கிட்ட நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறப்போ கடந்த 3 வாரத்துக்கு முன்ன இருந்த கொட்டேஷனுக்கும் இப்போ இருக்கிற கொட்டேஷனுக்கு 20% ஏற்றி கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்கிற நண்பகத்தன்மை இழந்துங்க திருப்பி அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற இடத்துக்கே போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இது தொடர் சங்கிலில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுட்டுங்க நூல் விலை வந்து பார்த்தீங்கன்னா 2% 3% மாதம் ஏற்றுனாங்கன்னா பாதிக்கிறாரு. ஒரே முடக்கு 20% உயர்த்தி இதை சார்ந்து இருக்கிற சிறு குறு தொழில்களை வந்து பாதிக்க ஏற்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு. நாளை நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடத்த விவசாய அமைப்புகள் அழைப்பு. சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி கடிதம் அளித்த காங்கிரஸ் எம்பிக்கள். முதலில் அளித்த கடிதத்தில் பிழை இருந்ததால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடிதம். பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் என்ன நடந்தது என்பது தொடர்பான வீடியோவை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரதமர் இருக்கை அருகே நின்று காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இனி ஒருபோதும் மீண்டும் கட்டப்படாது என யோகி ஆதித்யநாத் பேச்சு. கனவு காண்பவர்கள் இந்தியாவின் சட்டத்தை மதிக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை சந்திப்பார்கள் எனவும் எச்சரிக்கை. அரசுமுறை பயணமாக வரும் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். டெல்லியில் 19ஆம் தேதி நடக்கும் AI தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்திக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஈரான் பிரச்சினை, காசா அமைதி விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்கவிருப்பதாக நெதன்யாகு தகவல்.
இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருக்கு தொடரும் நெருக்கடி. அடுத்த பிரதமராக இஸ்லாமிய பெண் அமைச்சரான ஷப்னா மஹ்மூத் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தியது நியூசிலாந்து. 28 பந்துகள் மீதம் வைத்து இலக்கை எட்டி அபாரம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அமெரிக்காவுக்கு எதிரான லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி. பாகிஸ்தான் வீரர்களின் சிறப்பான பந்துவீச்சால் 8 விக்கெட்டுகளை இழந்து 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது அமெரிக்கா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை.